ஓம் சாந்தி. பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் ராஜஸ்தான்ல மதுபன்ல ஒரு இயக்கம் இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 90 வருடங்கள் 160 நாடுகள்ல இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் இலவச சிவஞான படிப்புகள் கற்பிக்கிறாங்க பிரம்மகுமாரிகள். பிரம்மகுமாரிகள் அப்படின்னா ஏதோ ஒரு லேடியினுடைய ஒரு பெண்ணுடைய நேம் மாதிரி இருக்கும். பிரம்மா மூலம் படைக்கப்பட்ட குமாரிகள். ஓகேவா? இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் ஒருவர் இருக்கிறார், லேக்ராஜ் பிரம்மா. அவருடைய குழந்தைங்க, ஏன்னா அவர் தான் பிரஜபிதா பிரம்மா. ஓகேவா? அவரு பிராமணர்களுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரஜபிதா பிரம்மாவனுடைய மூலமாக இந்த ஞானங்களை கேட்கக்கூடியவங்க. ஏன்னா அந்த காலத்திலயா இருந்தாலும் சரி, இந்த காலத்திலயா இருந்தாலும் சரி, இந்த சிவராஜ யோகா மெடிடேஷன் இந்த வகுப்புகள் இந்த ஆன்மீக இயக்கம் ஆசிரமம் பெண்களை தான் அதிகமாக இருக்கும். அதனாலதான் பெண்களுடைய பெயர்களை குமாரிகள், ஹிந்தியில குமாரிஸ், ஆண்களா இருந்தா குமாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுடைய பெயர்களை இந்த ஆன்மீக இயக்கத்துல வச்சிருக்கிறாங்க. பிரம்மா குமாரிகள் இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, உலகளாவிய அனைத்து விஷயங்களுமே ஒரு ஒரு 7 நாள் பட விளக்கங்கள் மூலமாக இயக்க சார்ந்தவங்க கற்பிப்பாங்க. 7 நாள் நடக்கும். ஓகேவா? நீங்க வீக்லி ஒன்ஸ், வாரத்திற்கு ஒரு நாள் இதே போல வகுப்புகள் எடுத்துக்கலாம். வாரத்திற்கு ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாள் 1 மணி நேர கிளாஸ் தான் நடக்கும். இல்லை நீங்க எவ்ரிடே எடுக்கணும்னாலும் இந்த இயக்கத்தினுடைய டைரக்டா அந்த சென்டருக்கு போகலாம். ஓகேவா? ஆசிரமம் தான் இருந்தாலும் சத்திரஞ்சாவடி மாதிரிலாம் இருக்காது. நார்மல் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இருக்கும். சரியா? நீங்க புதுசா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆத்மாக்கள், அஞ்ஞான ஆத்மாக்கள் இருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த சென்டர்ல போய் இந்த இலவச 7 நாள் வகுப்புகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். முற்றிலும் ஃப்ரீ. அந்த மதம் இந்த மதம், நீங்க எந்த தர்மம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முற்றிலும் இலவசமாக இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 7 நாள் வகுப்புகள் கற்பிக்கிறாங்க. இந்த 7 நாள் வகுப்புகள் தான் உலகளாவிய அறிவு. ஓகேவா? நீங்க எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஞானம், இந்த சிவராஜ யோகா சொல்லுவாங்கல்ல, ராஜயோகம் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ராஜயோகா நீங்க கற்றுக்கொள்ளணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்படின்னா நீங்க டைரக்டா சென்டர்ல போய் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் சென்று நீங்க என்ன மாதிரி நீங்க லொக்கேட் பண்ணி போகணும் அப்படின்னா, கூகுள் சர்ச்சில் நீங்க brahmakumaris.com அப்படின்னு நீங்க இணையதளத்துல சர்ச் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு brahmakumaris.com அடிக்கலாம். இல்லைன்னா பிரம்மகுமாரிஸ் டெய்லி முரளிஸ்ங்கிற ஒரு நேம்ல நீங்க சர்ச் பண்ணாலும் கூட அது ஒரு பேஜ் மாரி காட்டும். ஓகேவா? நீங்க அதை லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் லொக்கேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்க அதை கிளிக் பண்ணும்போது நீங்க பாரதமா இருந்தா பாரதம், இல்லைன்னா பாரதத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ், டபுள் ஃபாரினராக இருந்தாலும் கூட நீங்க அங்க உங்களுடைய கண்ட்ரியினுடைய நேம் நீங்க அடிச்சிட்டிங்கன்னா நீங்க டைரக்டா அது ஒரு சிட்டி காட்டும். அந்த சிட்டியில நீங்க ஒவ்வொரு ஏரியாவிலுமே கிட்டத்தட்ட 10,000த்திற்கு மேற்பட்ட சென்டர் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஓவரால் 160 நாடுகள்லையும். அப்போ நீங்க லொக்கேட் பண்ற இடத்துல 6-7 பிரம்மகுமாரிகள் சென்டர் இருக்கும். ராஜயோகா கிளாஸஸ்ன்னு சொல்லி இருக்கும், ராஜயோகா மெடிடேஷன் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி போனீங்கன்னா டைரெக்டாக அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும். ஃபோன் நம்பர் நீங்கள் பண்ண விருப்பப்படலைங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அட்ரஸ் போனுங்க. சண்டே நீங்கள் அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போனாலும் அவங்க உங்களுக்கு விஜயம் பண்ணுவாங்க. நோ ப்ராப்ளம். ஓகேவா? நீங்கள் அப்போ அங்கே போய் டைரெக்டாக போய் ஞானம் எடுங்க. முதல்ல ஒரு 7 நாள் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகே? அதுக்கு பிறகு நீங்கள் எவ்ரிடே உங்களுக்கு முரளி மாரி கற்றுக் கொடுப்பாங்க. லைஃப் டைம் கோர்ஸ் தான். முற்றிலும் ஃப்ரீ தான், இலவசமாக தான் கற்பிக்கிறாங்க. சரியா? நீங்க எந்த மதம் எந்த தர்மம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்க டைரக்டா பிரம்மகுமாரி இயக்கத்துல போய் ஜஸ்ட் ஒரு குழந்தை மாரி ஒரு 7 நாள் மட்டும் நீங்க உட்காந்துருங்க. அவங்க என்ன சொல்றாங்கிறத நீங்க உட்காந்து கேட்டால் மட்டும் போதும். சரி? நம்ம தர்க்கம் பண்றது, பிடிவாத குணம் பண்றது, ஆர்குமெண்ட் பண்றதெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. டைரக்டா போய் ஒரு 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 எடுப்பார் கைப்பிள்ளை அவங்க என்ன சொல்றாங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். ஏன்னா சரித்திரத்தையும் அவங்க அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மூலமாக தான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும். நீங்க எந்த மதம், எந்த தர்மம், எந்த ஜாதி சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா மதத்தவர்களுக்கும் பிரம்மகுமாரிகள் இயக்கம். ஏன்னா கடைசி டைம் தான், உலகத்தின் கடைசி 10 வருடங்கள் தான். ஓகேவா? 2036 வரும்போது இந்த ரஷ்யா அமெரிக்கா மூலமாக உலக விநாசங்கள் நடக்கும். ஓகே? அதுக்கு முன்னாடி நீங்க உங்க உயிரை நீங்க காப்பாற்றி கொள்ளணும். சரீரத்தை காப்பாற்ற முடியாது, உயிரை நீங்க காப்பாற்றி கொள்ளணும். இது என்ன ஏதுங்கிறத நீங்க ரெகுலரா இந்த ராஜயோகா சீரியஸ் மாரி பண்ற இந்த வீடியோஸ் பார்க்கலாம். இல்லை நீங்க டைரக்டா போய் பிரம்மகுமாரிகள் எப்படி இருக்காங்கன்னு கூடவா நீங்க பார்க்கலாம்னா, ஒயிட் கலர் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க.
சரி, அப்ப நீங்க என்ன ஏது, முதல்ல நீங்க யாருங்கிறத கூட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் ஒரு ஆன்மீக இயக்கம் தான். சரியா, 7 நாள் வகுப்புகள். சரி, நம்ம ஏற்கனவே ஒரு 7 நாள்ல 5 நாள் சிவராஜ யோகா கிளாஸஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். 5 நாள் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து 6வது நாள். ஓகேவா? ஏற்கனவே ஆத்மா, பரமாத்மா, டிராமா, ட்ரீ, 3 வேர்ல்டு எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு பாரதத்தின் உயர்வும் வீழ்ச்சியும், ஏ ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ரைஸ் அண்ட் தி டவுன்ஃபால் ஆஃப் பாரத். நம்ம பாரதம் இருக்கல, பாரதம் நம்ம இந்தியா, ஹிந்துஸ்தான், இது வந்து ஒரு காலத்துல ரொம்ப பீக்ல, ரொம்ப உச்சத்தெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்போ ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு. நம்ம பாரதத்தை பற்றிய அந்த ஒரு வீடியோ மாரி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க அமைய போகுது. இந்த ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல, இந்த பழனி படிக்கட்டு மாரி இருக்குல்ல, இதை பற்றிய விளக்கங்கள் வந்து ஒரு நாள் இந்த பிரம்மகுமாரிகள்ல கற்பிக்கிறாங்க. இதுலயே முழு ஞானங்கள் வரும். ஓகேவா? அண்டத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் இது நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். முழு யானைய நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இந்த பட விளக்கங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி, அப்ப இது தெரியாம நீங்க பக்தி செய்யறதுனால எந்த புண்ணியங்களும் கிடையாது. பக்தி செய்தவர்களுக்கெல்லாம் அகால மரணங்கள். சரியா? நான் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல கூட நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். பக்தி தயவு செய்து செய்யாதீங்க. சரியா? எல்லா பள்ளி வாசல், சர்ச்சு, மசூதி எல்லாமே கடலுக்கு போகக்கூடிய டைம். கடைசி 10 இயர் பேலன்ஸ் இருக்கு, 10 வருஷம் தான் இருக்கு. சரி, அப்போ நீங்க ஒரு 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 எடுப்பாரு கைப்புள்ள போல போய் இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல போய் உட்கார்ந்து இருந்து அவங்க என்ன சொல்றாங்கிறத பாருங்க. இலவசம் தான், பணம் கிடையாது. சரி, இது ஒரு படிக்கட்டு மாரி இருக்கு பாத்தீங்களா? இது நம்ம பாரதம் வந்து ஒரு 5000 வருடம் நம்ம பாரதம் இப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரி, அப்ப இதுலயே ஒட்டுமொத்த உலக ஞானமும் வரும். சரி, இத நான் இந்த வீடியோ பதிவை கொடுக்கும்போது நான் கூகுள்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹைலைட் மாரி எனக்கு ஒரு சில போட்டோஸ் எனக்கு வந்து யூடியூப்ல கிடைச்சது. நல்லா இருக்கு. மரமான எங்கே பார்த்த போல இருக்குன்னா அதான் உன் வீட்டு பக்கத்துல. சரி, பேசுங்க, அட்டன் பண்ணி பேசுங்க. சரி சரி, நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால கூகுள் சர்ச் பார்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த போட்டோஸ் கிடைச்சது. இது ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஆனா நமக்கு இது ஒரு வீடியோ, இது ஒரு ராஜயோகா சீரியஸ் மாதிரி நம்ம எடுக்கிறதுனால இதனுடைய பட விளக்கங்கள் இதோட கரெக்டா மேட்ச் ஆகும். ஏன்னா அண்டத்துல இருக்கிறதான் பிண்டத்துல இருக்கும். பிண்டம்னா இறப்பு. ஒருவனுடைய இறப்புல பாருங்க உலகத்தை தான் அங்க குவிச்சு வச்சிருப்பாங்க. சரி, அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து அந்த போட்டோஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இது நம்ம பிரம்மகுமாரிகள் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது என்ன ஏதுங்கிற முழு ப்ராப்பரான விளக்கங்கள் அதுல இல்லை. அது ஏதோ மேல ஒரு போட்டோஸ் மாதிரி தான். நான் அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டேக் பண்ணி விடுவேன், நீங்க அதை பார்த்து தெரிந்துக்கலாம். பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து ஒரு தேவி தேவதைகள் இருந்த மாதிரி இருக்கு. கிருஷ்ணரும் ராதையும் உட்கார்ந்து இருந்த மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே ஒரு 6-7 நற்குணங்களை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கு பிறகு 2-3 சாமியார் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் மக்களுக்குள்ளே சண்டை போட்ட மாதிரி இருக்கு. ஒரு அசுர குணமாக காட்டப்பட்டிருக்கு. இந்த போட்டோ தி டிவைன் அண்ட் டொமினிக் நேச்சுரஸ் பகவத்கீதா அசிட்டிஸ். அதாவது பகவத்கீதையிலே இது வந்து ஒரு வித்தியாசமான அந்த தேவி தேவதை, அந்த நேச்சுரல் இயற்கையாகவே டிவைன் அந்த தெய்வீக பவர் இருக்கக்கூடியவங்க வந்து இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மனிதன் உயர்ந்த நிலையில இருந்து கீழான நிலைக்கு வர்றது ஒரு படிக்கட்டு மாதிரியே காட்டி இருக்கிறாங்க. இது கீதையில இருக்கு. ஏன்னா இந்த பிரம்மகுமாரிகள்ல கொடுக்கறது கிட்டத்தட்ட வந்து கீதையினுடைய ஞானங்கள் தான். ஓகேவா? இது ஸ்ரீமத் பகவத்கீதை தான். உயர்ந்த இறைவன் கொடுத்ததுதான் பகவத்கீதை.
ஏன்னா இந்து மதங்கள்ல இறைவன் கொடுத்த ஞானங்கள் அப்படியே நமக்கு தெரிந்தவர் உல்டாவாகவும் ஆக்கி வச்சிருப்பாங்க. மதங்கள் ரீதியாகவும் அவங்க அப்படிதான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால பக்தி முறைகள் அப்படிதான் இருக்கும். ஆனா இது அழகா நேச்சுரலா பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான பிற்காலத்தில் வீடியோஸ் கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் அதே கூகுள் சர்ச் பார்ல நான் எடுக்கும்போது இது கிடைச்சது எனக்கு. பாத்தீங்கன்னா மேல ஒரு தேவி தேவதைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து கொஞ்சம் மன்னர்கள் மக்களிடையே கொஞ்சம் அசுர குணங்களாக காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு விலங்கினங்கள் சண்டை போடுறது மாதிரி இருக்கு. இதுவுமே அதுதான், அதே கீதையில தான் இருக்கு. உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க அப்படின்னும், கொஞ்சம் கீழான நிலையில இருக்கக்கூடியவங்க வந்து பக்தி முறைகள் ஏற்பட்டு கொஞ்சம் சலனங்கள்ல இருப்பாங்க அப்படின்னு, கீழே அசுர குணங்கள்ல மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்கங்கிறது விலங்கினங்களாக காட்டப்பட்டிருக்கு இந்த போட்டோ. அப்ப இந்த படிக்கட்டு பற்றி, ஏன்னா உண்மையிலுமே நல்ல ஒரு படிக்கட்டுக்குமே உண்மையிலே சிறப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இந்து மதத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் நம்ம கோயில் குளங்களுக்கு போகும்போது கோயில்ல சாமி கருவறையில விக்கிரகத்துல மேலதான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த சாமியை கும்பிட போறதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு படிக்கட்டுகளாக தொட்டு தொட்டு கண்ணுல வச்சுட்டு போவோம், அப்படியே அப்படி நெத்தில வச்சுப்போம், அப்படியே சாமி மாதிரி கும்பிட்டு போவோம். இது இந்து மதத்துல இருக்கு. இப்ப இந்து மதத்துல அந்த படிக்கட்டுகளுக்கு கூட சிறப்பு இருக்கு. அது நீங்க பிரம்மகுமாரிகள் ரீதியாக அந்த ஞானம் அடையும் போதுதான் தெரியும் அந்த படிக்கட்டுக்கு எவ்வளவு ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. அது பிறவி படிக்கட்டுகள், அதுவும் உண்மையிலே அந்த கலைகள், அந்த 16 கலைகள் நிரம்பிய நிலையில இருக்கும்போது நமக்கு அந்த சக்திகளுமே நிரம்புது. சரி, அப்போ சபரிமலை ஐயப்பசாமி கோயில்ல பாத்தீங்கன்னா 18 படிக்கட்டுகள் காட்டப்பட்டிருக்கும். ஓகே, அதுக்கு மேல சபரிமலை ஐயப்பர் மணிகண்டன் உட்கார்ந்து இருப்பாரு. கீழே படிக்கட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். ஓகே, அப்போ அதுக்குன்னே வெயிட் பண்ணி மற்ற நாட்கள்லாம் சும்மா தான் கிடக்கும். அந்த சீசன் டைம்ல அந்த சபரிமலை அந்த 45 நாள் விரதம் இருந்து அவங்க அந்த பக்தர்கள் போறாங்க. அந்த படிக்கட்டுல ஒவ்வொரு படிக்கட்டும் ஏறும்போது அவ்வளவு மரணங்கள் நடக்குது, அவ்வளவு உடல் ஊனமுற்ற நிலையெல்லாம் வருது. இன்னும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னாக்கி பாம்பு குத்திப்படும், நிறைய பேர் யானை மிதிச்சுப்படும், கேட்டாக்கி விரத குறைபாடும்பாங்க. சபரிமலை ஐயப்பசாமி பக்தர்கள் கோயில் குளங்களுக்கு போகாம பக்தி செய்யாம வீட்டுல உட்கார்ந்து இருந்து தண்ணி அடிக்கிறவங்களே உயிரோட இருக்கிறாங்க. விரதம் இருந்து 45 நாள் விரதம் இருந்து ஜோதியை பார்க்க போறேன், நான் அதை பார்க்க போறேன், சாமி கும்பிட போறேன்னு சொல்லி சபரிமலை போறவங்களுக்கு அகால மரணங்கள். இன்னும் கேட்டீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி சபரிமலை ஐயப்பசாமி கோயிலுக்கு மாலை போட்டவங்க இப்ப யாருமே ஸ்டில் உயிரோடையே கிடையாது. யாருக்கும் நல்ல சாவே வரல. அப்போ பக்திக்கான சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஆடுற குடும்பம் அலைஞ்சு போகுங்கிற மாதிரி தான். சிறந்த பக்திமான் குடும்பத்துல ஒரு காலமும் உயர்வு வராது. ஏன்னா கோயில் குளங்கள்ல உண்மைகள் ஈடுபடாது இல்லை. அதனால அப்போ சபரிமலை ஐயப்பசாமி கோயில்ல அந்த படிக்கட்டுகளும் இதே படிக்கட்டுக்கு தான். அப்போ சும்மா படிக்கட்டெல்லாம் கையெடுத்து மனிதன் கும்பிடக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய புத்தி அந்த அளவுக்கு இல்லை. அதுல ஏதோ ரகசிய கதைகள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கி புத்தருடைய ஏதோ சைனாவில் ஒரு படிக்கட்டு மாரி இருக்கும். அதுவும் இது சபரிமலை ஐயப்பசாமி கோயில உள்ள படிக்கட்டு மாதிரி. மேல புத்தர் இருந்து அவரு விசிட் பண்ற மாதிரி இருக்கும். கீழே வந்து மக்கள் தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போறாங்க சைனா மக்கள். இப்போ இதுவுமே அந்த படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டுக்கு உண்மையிலே சிறப்பு இருக்கு. சரி, இன்னும் நிறைய அலசி ஆராயலாம். பக்தியில நிறைய இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணி நம்ம அதுல கடந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ இந்த படிக்கட்டுகளுக்கு உண்மையிலே இந்த படிக்கட்டுகள் என்ன அப்படின்னா நம்ம பிறவிகள் தான். கிட்டத்தட்ட முதல் அந்த தங்கம் மாதிரி இருக்கும் தங்க படிக்கட்டு, அது ஒரு 8 படிக்கட்டு. அப்புறம் வெள்ளி படிக்கட்டு ஒரு 12 படிக்கட்டு. அதுக்கு பிறகு ஒரு 21 படிக்கட்டு வந்து வெண்கலம். இரும்பு படிக்கட்டுகள் ஒரு 42 படிக்கட்டுகள். ஓகேவா? அதுதான் கீழான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போறது. அப்ப இதையே பாரதம்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. பாரதத்தின் எழுச்சியும் பாரதத்தின் வீழ்ச்சியும் சொல்லிட்டு, பாரதம் என்னது எழுச்சியை கண்டது, என்னது வீழ்ச்சி கண்டது? உலகளாவிய வேர்ல்டு பாப்புலேஷன்ல நம்ம பாரதம் வந்து நம்பர் 1, 145 கோடி சம்திங்ல நம்பர் 1 இடத்துல இருந்தாலும் மக்கள் தொகை அதிகமா ஆனதுல வேணா நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்காக பாரதம் அப்படி என்னது சாதனை பண்ணிட்டு எழுச்சினாகி ஏதாவது ஒரு விஷயத்துல சும்மா அப்படியே ஒரு போராட்டம் நடத்தி வந்திருக்கணும் தானே. உண்மையிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பாரதம் தான் பொன் உலக பாரதம். அனைத்து மத வேதங்களும் சொல்லப்படக்கூடிய சொர்க்கம் எங்க இருந்தது அப்படின்னா நம்ம பாரத பூமியில தான் இருந்திருக்கு. பாலாரும் தேனாரும் ஓடிய பாரதம், மாதம் மும்மாறி மழை பொழித பாரதம் நம்ம பாரதம் தான். அங்கதான் சொர்க்கம் இருந்திருக்கு.
ஓகேவா? அந்த சொர்க்கத்துல வாழ்ந்தவர்கள் தான் தேவி தேவதைகள். நம்ம கோயிலெல்லாம் இருக்கிறாங்களா, நீங்க வட மாநிலங்களாக இருந்தாலும் சரி, நம்ம தென் மாநிலங்களாக இருந்தாலும் சரி, அங்க பாத்தீங்கன்னாக்கி சொர்க்க வாசல் திறப்பு விழா இருக்கு. ஸ்ரீமன் நாராயணரும் தூக்கிட்டு போவாங்க, சடங்கு மாதிரி பண்ணியிருப்பாங்க. கேட்டா அவர் சொர்க்கத்துல வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு, அப்போ சொர்க்கத்துல வாழ்ந்தாருன்னு அங்க ஏதோ ஒரு சடங்கு மாரி ஒரு கோயில் திருவிழாவாக பண்ணுவாங்களே ஒழிய, மற்றபடி சொர்க்கத்துல அவர் என்ன பண்ணாருங்களா ரெக்கார்டு கிடையாது. ஏன்னா சொர்க்கம் வானத்துலதான் இருக்கு. இப்பவும் நாம புரிந்து கொண்டது அதுதான். நம்ம இந்து மதத்துல இருக்கிறாங்க கோயில் தெய்வங்கள், இயேசுவா இருக்கலாம், புத்தரா இருக்கலாம், நபிகள் நாயகமா இருக்கலாம், முகமதா இருக்கலாம், எல்லாரும் என்ன ஆகி போனாங்க, எல்லாருமே வானத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இது ஒரு இது உடனெல்லாம் புரியாது. நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போய் நீங்க அவங்கள பார்த்தா அவங்களுடைய வைப்ரேஷன் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்படிதான் உங்களுக்கு இந்த ஞானம்லாம் புரியும், இல்லைன்னா புரியாது, ரொம்ப கஷ்டப்படும். இப்போ இது ஒரு படிக்கட்டுகளுமே இருக்கும். அப்போ பாரதம் வந்து மிக உயர்ந்த நிலையில இருக்கு. சரி, அப்ப இது பாரதத்தினுடைய உயர்வு வீழ்ச்சிங்கிறதுக்கு பதிலா அமெரிக்காவினுடைய உயர்வு வீழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அமெரிக்காவே 400 வருஷம் தான் வந்திருக்கு. சிங்கப்பூர் சொல்ல முடியுமா? சிங்கப்பூரே இப்பதான் மலேசியா கிட்ட இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கு. அப்ப எந்த நாடுமே மிக உயர்ந்த நிலையெல்லாம் கிடையாது. நம்ம பாரதம் மட்டும்தான் இருந்திருக்கு. நம்ம பாரதத்துலதான் மன்னராட்சி முறைகள் இருந்திருக்கு. நம்ம பாரதம் தான் சொர்க்கம். உலகத்தின் அழிவற்ற கண்டம் ஒரே ஒரு இடம் இருக்கு நம்ம பாரதத்துல. உலகத்தினுடைய ஒட்டு பாரதமே எல்லா இடமும் இருக்காது, கொஞ்சம் இடம் தான் மட்டும்தான் பாரத். அதுக்கப்புறம் அந்த இடம் முடியும் போது பாரத்னா வச்சாங்க. நம்ம பாரத பிரதமர் அவர் நரேந்திர மோடின்னு சொன்னாலும் கூட பாரத்ன்னா சொல்ல மாட்டாங்க, இந்தியா தான். ஆங்கிலேயர்கள் நமக்கு வைத்த இந்தியா தான் நமக்கு உண்மையான பேரு. நம்ம பாரதம்லாம் சொல்ல முடியாது. பாரதவாசிகள் உண்மையிலேயே சக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. பாரதவாசிகள் எது நினைத்தாலும் நடக்கும் சக்தி இருக்கும். அப்போது இருக்கும் போது அது சொர்க்கமாக இருந்திருக்கு. அப்போ அது முதல் 2 யுகமாக சத்தியுகம் திரேதாயுகம்னு சொல்லி இருந்திருக்கு. சரியா? சரி, அப்ப அந்த சத்தியுகத்துல வந்து ஸ்ரீமன் நாராயணர் ஆதி நாராயணர் இருந்திருக்கிறார். சரி, அப்ப அந்த ஆதி நாராயணர் யாரு அப்படின்னா, இந்த ஞானத்தை கேட்கிறோம் பாத்தீங்களா, வீடியோ பதிவுகளாக இருக்கலாம், டைரக்டா அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட பிரம்மகுமாரிகள் தான் அது. சரியா? இந்த ஞானம் கொஞ்ச நேரம் உண்மை இதுதான் சத்தியம் நினைத்தாலும் கூட உங்களுக்கு திரேதாயுகத்துல கடைசியில ஒரு பிறவை தந்தை கொடுத்துருவார். இந்த ஞானத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஏன்னா உலகத்தை பற்றியே இறைவன் சொல்றாரு. உலகத்துல முதலாக ஆதியில ஆதி நாராயணர் தான் இருந்தாரு. அவர் தான் ஆதி மனுஷனாவும் இருந்தாரு. அவர் தான் ஆதாம் அப்படின்னா யாரு ஏத்துப்பா? உலகத்துல வாழ்ந்த ஆதி மனிதன் தான் ஆதி நாராயணர். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப நம்ம பாரதத்துல முதலாக தோற்றுவித்தவர் அவர் தான், உருவாக்கியவர் அவர் தான், ஸ்ரீமன் நாராயணர். அதனாலதான் ஸ்ரீமன் நாராயணருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு பக்தி மார்க்கத்துல. வட மாநிலம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்தி முறைகள் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கு, தங்கத்திலே செய்யப்பட்டிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த பாரதத்துல முதல்ல ஸ்ரீமன் நாராயணருடைய ராஜ்யம் இருக்குது, 2வது ஸ்ரீ ராமருடைய ராஜ்யம் இருக்கு. சரியா? அப்ப 3வது பாத்தீங்கன்னாக்கி சிற்றரசர்கள் இருப்பாங்க. 4வது கலியுகத்தின் இறுதியில என்ன இருக்குன்னாக்கி கலியுகம் இருக்கும். இப்ப நீங்க நானும் எங்க இருக்கிறேன்னா கலியுகத்தினே கடைசியில இருக்கிறோம், கடைசி 10 வருஷத்துல இருக்கும். இந்த ஸ்டேர்கேஸ், இந்த படிக்கட்டுகள் மொத்தம் 5000 வருடங்கள். அப்போ கடைசியில ஒரு 100 வருடம் வந்து இந்த பிரம்மகுமாரிகளின் மூலமாக தான் இந்த முழு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட முழு ஞானங்கள் பக்தியில யாருமே சொல்லி நீங்க கேள்வியெல்லாம் பட்டிருக்க மாட்டீங்க. பக்தியில யாருக்கும் தெரியவும் செய்யாது. இது தெரிந்து கொள்றதுனால நமக்கு எதுவும் புண்ணியங்கள் பாக்கியங்கள் உண்டுமா அப்படின்னா, இந்த ஞானமா இருக்கலாம், பிரம்மகுமாரிகளா இருக்கலாம், இவங்களுக்கு முழுக்க நன்மைகள் இருக்கு, மற்ற மனிதர்களுக்கு நன்மைகள் கிடையாது. சரியா? இப்ப இந்த ஞானத்தை எடுக்கிற பிரம்மகுமாரிகள் தான் இங்க ஸ்ரீமன் நாராயணர் ஆகுறாங்க. சரி, அப்போ இந்த ஸ்ரீமன் நாராயணர் இவங்க எப்போ ஆனாங்க? ஸ்ரீமன் நாராயணர் எப்பமா நாராயணர் ஆனாரு தெரியுமா? பிரம்மகுமாரிகள் ஆனா ஸ்ரீமன் நாராயணர் ஆகலாம். அப்போ கோயில்ல உள்ள நாராயணர்லாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் யாரு? பிரம்மகுமாரிகளா இருந்தவங்களா? ஆமா, பக்தி ரூபத்துல சிலை வடிவாக ஸ்ரீமன் நாராயணர் இருக்கிறாங்க. அவங்க பிரம்மகுமாரிகள். அப்ப எப்போ பிரம்மகுமாரிகள் நாராயணர் ஆனாங்க, பக்தியில ஆனாங்க? இப்ப சிலை வழிபாடுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்போ ஆச்சு? திரேதா யுகம் முடிந்து துவாபர யுகத்துல பக்தி வந்துச்சு. கலியுகத்துல இப்ப நம்ம அந்த பக்திகளை செய்துகிட்டு இருக்கிறோம். சரியா? அப்போ இங்க இருக்கிற ஸ்ரீமன் நாராயணர் வந்து பிறவிகள் பல எடுத்து தன்னுடைய சக்தி குறைந்து வரும்போது திரேதா யுகத்துல வந்து என்ன ஆகுறாருன்னா ராமர் சீதை ஆகுறாங்க. ஓகேவா? இங்க பிறவி எடுத்து இருக்கிற ஸ்ரீமன் நாராயணர் லட்சுமி வந்து
அவங்க இங்க ஒவ்வொரு பிறவிகள் வரும்போது சக்திகள் குறைந்து வரும். ஏன்னா இங்க வந்து 9 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகி 2 கோடியில சத்தியுகம் முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா 2 கோடியில திரேதாயுகம் ஸ்டார்ட் ஆகி 33 கோடியில இதே திரேதாயுகம் முடியும். ஓகேவா? இங்க மொத்தம் 33 கோடி பேர் இருப்பாங்க. ஆரம்பத்துல 9 லட்சத்துல பிறவி எடுத்தவர்களும் இந்த திரேதாயுகத்தினுடைய கடைசியில அவங்க 33 கோடி தேவர்கள்ல ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க. ஒன்ஸ் ஆத்மா அங்க பிறவி எடுத்துடுச்சு அப்படின்னாக்கி கண்டிப்பாக சக்கரத்தை விட்டு விலகி நழுவி ஓடிட முடியாது. பிறவிகள் பல எடுத்து வருவாங்க. சொர்க்கத்திலேயே மொத்தம் 21 பிறவி உண்டு. பிறவில சத்தியுகத்துல ஸ்ரீமன் நாராயணரா பிறந்தவர், திரேதாயுகத்துல கடைசியிலும் அவர் இருப்பாரு. சரியா? அப்போ இங்க பிறக்கிற இதே ஸ்ரீமன் நாராயணர் தான் இங்க திரேதாயுகத்துல கடைசியில வந்து துவாபர யுகத்திலும் முதல்ல அவர் தான் வருவார் ஸ்ரீமன் நாராயணர். அது வெவ்வேறு பதவிகளின் அடிப்படையில வருவார். சரி, அப்ப அந்த பதவிகள் ஒவ்வொன்றா குறைந்து வரும்போது கலியுகத்தின் இறுதியிலும் கடைசி இந்த டைம்ல ஸ்ரீமன் நாராயணர் இருப்பார். அதனாலதான் நம்ம இந்து மதத்துல என்ன பிலீவ்னஸ் இருக்குமா, மறுபிறவி ரகசியம் இருக்கு. கிறிஸ்டியானிட்டியில மற்ற மத வேதங்கள்ல கிடையாது, நம்ம பாரதத்துல இருக்கு. நம்ம பாரதத்துல என்ன இருக்கு, மறுபிறவி ரீபெர்த், ஆத்மா பிறக்கும். ஆத்மா இப்படிலாம் பிறக்குமா, நாய் பூனையா வேற என்ன எல்லாம் பிறக்கும்? பிறக்காது. ஏமா நாய் பூனையா பிறக்கிறதா வேதங்கள் சொல்றாங்களே, நாயை களை தூக்கி எறிஞ்சா அடுத்த பிரிவுல நாயை பிறப்பாங்கன்னு சொல்றாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? நாய்க்கு சமமான குணங்களுக்கு வந்துடும் உனக்கு. நாய் இனத்தோட பிறக்கும். மாங்கொட்டையில இருந்து புளிய மரம் வருமா? வராதுல. வேற எப்படிமா நம்ம நாயா பூனையா பிறப்போம்? ஏற்கனவே நம்ம அந்த ஆத்மா பற்றிய விஷயங்கள்ல முதல் நாள் வகுப்புல சொல்லி இருக்கிறோம். ஒரு முறை ஆத்மா ஒரு சரீரத்தை எடுக்குது அப்படின்னா அது மனித சரீரம் எடுக்கும்போது அதுல ஒரு மனித உடலுக்கான பேய் உடல் இருக்கும், பூத உடல் இருக்கும், ஒரு மாரி ஆறா மாரி இருக்கும். அந்த ஆறா நாய்களுக்கும் அதே ஆறா இருக்கும், பூனைகளுக்கும் அதே ஆறா இருக்கும். அது ஒரு ஒளி மாரி இருக்கும். அப்ப மனித உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆறா வந்து அந்த நாயினுடைய அம்மாவுடைய நாய், பெண் நாய் இருக்குல்ல, பொட்ட நாய், அந்த நாயினுடைய கருவயிற்றுக்கு போகாது. ஏன் போகாது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆறா வந்து மனித சரீரத்தோட இருக்கும்போது அதனுடைய கருவறையா இருக்கலாம், அதுல வரக்கூடிய அந்த நாயினுடைய நாய்க்குட்டியினுடைய ஆறாவா இருக்கலாம், டிஃப்ரெண்டா இருக்கும். உள்ள போகிறது மாதிரி காட்சிகள் இருக்காது. ஏதோ ஈன்னு ஒரு படம் இருக்கலாமா, ஈன்னு ஒரு படம், நான் ஈ, அந்த படத்துல ஹீரோ என்ன ஆயிடுவாரு, ஈயா மாறிடுவாரு. ஆனாலும் இமாத்துண்டு மூளையில வில்லனை கொல்லக்கூடிய அளவுக்கு மூளை வளர்ச்சி இருக்குமாமா. இம்மாத்துண்டு ஈக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ அதான் இருக்கும். பக்தி மார்க்கத்துல யானைக்கு தான் பெரிய மூளை. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல யானை தலைய வச்சவர் யாரு, பிள்ளையாரு, பெரிய மூளைன்னு சொல்லிட்டு. சரி, அப்போ அதுக்கு உண்மையான முகம் வந்து சிவன் வெட்டி எடுத்துட்டு அவருக்கு யானை முகத்தை, ஞானம் மண் தலை ஞானம் மாதிரி இருக்கும். ஓகேவா? அவரு அப்போ அவரு ஒரு பெரிய கடவுளோட பிள்ளை. யாரு? ஆமா, அவரு பிள்ளை. ஆமா, சிவனுடைய பிள்ளை. அது இருந்தாலும் அவரோட முகம் வெட்டி எடுத்தாலும் அதுக்கு என்ன காரணம், அந்த முகம் எங்க போச்சு, அவரோட உண்மையான முகம் எங்க? இப்ப இவங்க சொல்லுவாங்களா, அம்மா அவங்க அந்த முகம் எங்க போச்சுன்னு சிவன் வெட்டினதா சொல்றாங்களா, யானை முகத்தை வச்சாங்கன்னு சொல்றாங்களா. ஏம்மா வெட்டினாரு? சாதாரணமா இருந்த முகத்தை சிவன் வெட்டிட்டு யானை முகத்தை வைப்பாரு. ஏம்மா? அது ஞானத்துல என்னவா இருக்கும்? சிவன் தலைய வெட்டிட்டு வேற தலைய எதுக்கு வைக்காரு? குழந்தைக்கு ஞானம் வரணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற பழைய தலைய வெட்டி களைஞ்சிட்டு ஞானத்தலை, ஏன்னா பெரிய மூளைய வைக்கிறாரு. யானைக்குதான் பெரிய மூளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அமைப்புகள் தான். அது தலையை வெட்டி எடுக்கிறாங்கிறதுக்காக உண்மையிலே தலை வெட்ட ஒட்டாது. அது ஞானத்துல நமக்கு ஒரு அறிவு, ஏன்னா பக்தி மார்க்கத்துல இருக்கிற ஞானத்தை தான் நாம புரிந்து கொள்ளணும். வேற எதையும் நம்ம புரிந்து கொண்டோம்னா அது நம்மளே குழப்பி அடிச்சு. ஞானத்துக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு முறை ஆத்மா இங்க பிறவி எடுத்துட்டுனா பிறவி சக்கரத்துல சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இங்க ஸ்ரீமன் நாராயணராகவும் ராமராகவும் அம்மன் தெய்வங்களாகவும் மற்ற கோயில் தெய்வங்களாகவும் பிறந்தவங்க பதவிகள் குறைந்து குறைந்து, வயதுகள் குறைந்து குறைந்து, பிறவிகள் குறைந்து குறைந்து வரும்போது கலியுகத்தின் இறுதியில மறுபடியும் பிரம்மகுமாரிகள் ஆகுறாங்க. ஓகேவா? அப்போ கோயில் உள்ள சாமியெல்லாம் எங்க போனாங்க அப்படின்னா அது இந்த 100 வருடத்துல பிரம்மகுமாரிகளாக இருந்து நாம செய்த அரும் பெரும் சாதனைகளுக்காக தான்
நம்மளை வந்து கோயில் தெய்வங்களாக நம்முடைய குழந்தைங்க பக்தியில நமக்கு வச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்போ கோயில் உள்ள தெய்வங்களாக இருக்கிறது இந்த 100 வருடம் பிரம்மகுமாரிகளாக நாம இருக்கிறதுனால கிடைத்த வெகுமதி. ஓகே, அப்போ உண்மையிலே அப்போ சத்தியுகம் திரேதாயுகமாகிய சொர்க்கத்துல வந்து சிலைகள்லாம் இருக்குமா அப்படின்னா அங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, மக்களிடையே கிளர்ச்சிகள் இருக்காது, எல்லாருக்குமே நோயற்ற வாழ்வு தான் இருக்கும். அப்போ குறைவற்ற செல்வம்லாம் இருக்கும், எல்லாருக்குமே எல்லாமும் இருக்கும். அப்போ அவங்களுக்கு நீண்ட ஆயுளுமே இருக்கும். அப்போ சத்தியுகத்துல ஒருத்தருடைய ஆயுள் எவ்வளவுமா சொன்னேன்? உடனே சொல்லுங்க. 150. திரேதாயுகத்துல 120, துவாபரயுகத்துல 100, கலியுகத்தின் இறுதியில 60, 70, எல்லாமே அகால மரணங்கள் அடைகிறதுனால. சரி, அப்போ அப்படி ஆத்மாக்கள் பிறவி எடுக்க எடுக்க, ஏன்னா 9 லட்சமானது 2 கோடி ஆகுது, 2 கோடியானது 33 கோடி ஆகுது, 33 கோடியானது துவாபரயுகத்தின் கடைசியில 82 கோடி ஆகுது, துவாபரயுகத்தின் கடைசியில 82 கோடியில இருக்கிறது கலியுகத்தின் இதுல எவ்வளவு ஆயிடுச்சு? 900 கோடி மக்கள் தொகை நெருங்கிட்டு. அப்ப இவ்வளவு மக்கள் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு முறை பிறந்தவங்களே திரும்ப திரும்ப வந்து ஆத்மாக்கள் அப்பாவுனுடைய தலையில் சம்சார விருட்சக மரத்திலிருந்து அவங்களுடைய பிறப்பு பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. மொத்தமே இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்டு பாப்புலேஷன் நீங்க கூகுள்ல சர்ச் பார்ல சர்ச் பண்ணுனா எவ்வளவு மக்கள் தொகை வருதோ அவ்வளவுதான் உண்மையிலே மக்கள் தொகை. ஆனா மேல இருந்து பிறக்கிறவங்க ரிப்பீட்டட் இந்த சர்க்கிள்ல சுத்தி சுத்தி வர்றதுனால இப்ப இருக்கிற மக்கள் வந்து அதிகமான மக்கள் தொகை வந்து குறையல, கூடிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இவ்வளோ விளையாட்டுகள் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுறதுக்கெல்லாம் இல்லை. அப்போ இதுல ஒவ்வொரு நற்குணங்கள்லாம் இருக்கு, அந்த 16 கலைகள்லாம் இருக்கு. சத்தியுகத்துல எத்தனை கலைகள் இருக்குமா? 16. திரேதாயுகத்துல 12 கலைகள் வந்துடும், 14 12 கலைகள். துவாபரயுகத்துல 10 கலைகள் கட்டும். கலியுகத்தின் இறுதியில 2, 1, 3 அவங்களுடைய. ஏன்னா இப்பவும் கலியுகம் நல்லவர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப இரக்க மனப்பாங்கு கொண்டவர்களும் இருக்கிறாங்க. அசுர குணங்கள் இருக்கு, இருந்தாலும் 0 ஆகாது, அப்படி குணத்தின் அடிப்படையிலும் இருக்கும். அப்ப இந்த ஞானம் கேட்கிற இந்த பிரம்மகுமாரிகள் தான் கோயில் உள்ள தெய்வங்களாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க தான் பல பிறவிகள் எடுத்து வரும்போது இந்த பிரம்மகுமாரிகளாக ஆவாங்க. 100 வருடம் ஞானம் தான் பிரம்மகுமாரிகள். இந்த பிரம்மகுமாரிகள்ல தான் கோயில் உள்ள தெய்வங்கள். எது நினைத்தாலும் நடக்கும் சக்தி இருக்கு பாத்தீங்களா கோயில் உள்ள தெய்வங்களுக்கு? என்ன காரணமா? எது நினைத்தாலும் சக்தி எதுக்குமா கோயில் உள்ள தெய்வங்களுக்கு வருது? தன்னை அவங்க எப்படி புரிந்து கொள்வாங்க? கோயில் உள்ள தெய்வங்கள் தன்னை எப்படி புரிந்து கொள்வார்கள்? உடம்பு நினைப்பாங்களா? ஆத்மா உணர்வுல இருக்கும். ஏன்னா பாதி சொர்க்கம் முழுக்கவே என்னதான் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல அவங்க சரீர உணர்வே இல்லாம உயிர் ஆன்மா ஆத்மா உணர்வுல தான் இருப்பாங்க. அடுத்த பாதி தான் நரகத்துல என்ன ஆகுதுன்னா இன கவர்ச்சி வருது. ஏன்னா பிரம்மகுமாரிகள் கூட சொல்றாங்க, அந்த திரேதாயுகத்தினுடைய கடைசி அந்த 12வது ராமர் சீதை வரும்போது அவங்களுக்கு காம உணர்வு வரும்போது துவாபர யுகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த டைம்ல தான் அவங்க பெயர்கள்லாம் மாறிடுச்சு, பாரதங்கிற பெயர். ஏன்னா பாரதவாசிகள் காம வயப்பட மாட்டார்கள், தேவி தேவதைகள் செக்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க ரொம்ப தூய்மையா இருக்கிறதுனால தன்னை பாரதம், அந்த தேவி தேவதா சனாதன தர்மம் சார்ந்தவர்கள்ங்கிறத அவங்க மாற்றி தன்னை ஹிந்துஸ்தான், இந்து அப்படி ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ காலப்போக்கில் நம்ம வெள்ளைக்காரர்கள் நம்மளை இந்தியான்னு பெயர் மாற்றி வச்சுட்டாங்க. பெரிய சரித்திரங்கள்லாம் கிடையாது, இருந்தாலும் நம்ம இங்க பார்க்கும்போது சொல்லலாம். அப்போ இவங்க தங்க யுகத்துல இருக்கிறாங்க, தலையில கிரீடம் இருக்கும், ரெட்டை கிரீடாதாரின்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு கிரீடம், பின்னாடி ஒரு ஒளி கிரீடம் இருக்கும். நாராயணர்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. நாராயணர்லாம் கோயிலில் உள்ள சாமிலாம் எப்படி இருக்கிறாரு? நம்ம சினிமா படங்கள்ல பாக்குற நாராயணர் எப்படிப்பா இருக்கிறாங்க? உடல் முழுக்க நாடே ஆபரணங்களாக தான் இருக்கும், அவ்வளோ சக்தியா இருக்கிறாங்க. பேச்சும் அவ்வளவு இனிமையாக இருக்கும், அசுர வார்த்தைகளை பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அப்படி எதுகை மூனையில சலமிட்டு பேசுறத நம்மளே புரிந்து கொள்ளலாம், அவ்வளவு இனிமையாக இருக்கும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கி அந்த திரேதாயுகத்துல ராமர் சீதை இருப்பாங்க, அயோத்தியில ராமர் இருக்கிறாங்க, மிதிலை நகர்ல சீதை இருக்கிறாங்க. சரி, அப்போ துவாபர யுகம் வரும்போது பக்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம விக்ரமாதித்தன் மகாராஜா வந்து முதல்ல சிவனுக்கு பக்தி செய்யறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கி அதே தேவி தேவதைகளை வைத்து பிராமணர்களாக இருந்து நம்ம இந்து மதத்துல, ஏன்னா முழுக்க முழுக்க பாரதம் தான் அழிவற்ற கண்டமாக இருந்திருக்கு, பாரதம் தான் இப்படி இருந்திருக்கு. அப்ப இதே துவாபர யுகம் நரகம் ஸ்டார்ட் ஆகும்போது வெவ்வேறு மதங்கள்லாம் உருவாயிருக்கு. நீங்க என்னுடைய ப்ரீவியர்ஸ், என்னுடைய கடைசி வீடியோஸ்னுடைய போஸ்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க புரிந்து கொள்ளலாம். மதம் சார்ந்த மனிதர்கள் எப்போ வந்தாங்கிறத நான் அதிலே போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். சரி, அப்போ பாரதத்துல தான் அவங்க
தேவி தேவதைகளை வழிபடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த யுகங்கள்ல வாழ்ந்த தெய்வங்களையும் மனிதர்கள் வழிபடுறாங்க. தலையில ஒற்றை கிரீடங்கள் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி மரத்திற்கடியில பக்தி செய்யற பழக்கம் இருக்கும். அப்ப மரம் என்ன விளக்குங்கிறது போன வீடியோல பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி கோயில் சிலைகளை வந்து கடல்ல கரைக்கிற பழக்கமும் இருக்கு. அப்போ அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, பயம், வெறுப்பு எல்லாமே கலியுகத்தின் இறுதியில வருது. அப்போ மனிதன் வந்து ஏழ்மையான பாரதமாகுது. நாடுகளுக்கிடையே போர்கள், கிளர்ச்சிகள், சண்டைகள் எல்லாமும் நடக்குது. இறைவன் நினைவு செய்யும்னு சொல்லி சத்சங்கங்கள், சாந்திக்கான மாநாடுகள் நடக்குது, சாது சமாஜம் நடக்குது. ஏன்னா நிறைய மார்க்கங்கள் இருக்கு. அவர் சுவாமி நித்யானந்தாவா இருக்கலாம், அவர் ஜக்கி வாசுதேவா இருக்கலாம். இவங்கெல்லாம் இந்த இப்படிப்பட்ட சமாஜத்தை சார்ந்தவங்க தான். அவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சன்னியாசிகளாக இருந்து அவங்க எல்லாத்தையுமே வழி நடத்துற மாதிரி இருக்கும். இது கலியுகத்தின் இறுதியில் நடக்கிறது. அப்போ நாடுகளுக்கிடையே இப்போ அந்த ரெட்டை கோபுரம்னு சொல்லிட்டு அமெரிக்கா இடிச்சு தள்ளினெல்லாம் அப்படி நாடுகளுக்கிடையே இப்படிப்பட்ட அறிவியல் வளர்ச்சிகளால சண்டை வர்றது போல. அப்போ கடைசி நேரத்துல பிரம்மகுமாரிகள் வந்து மறுபடியும் மேல எல்லாருமே கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். கூண்டோட கைலாயம் தந்தையோட போறது போல கட்டியிருக்காங்க. பரமாத்மா ஒளிப்புள்ளியானவர், அவரை நினைவு செய்யும் போது பரந்தாமத்துக்கு எல்லாரும் போவாங்க. மறுபடியும் இது ரிப்பீட்டட் இந்த ஸ்டேர்கேஸ் நடக்கும். இது 5000 வருடங்களுக்கு ஒரு முறை ரிப்பீட்டடா இந்த உலக நாடகத்துல நம்ம பாரதம் தான் இப்படி ஆயிருக்கு. சரியா? அப்போ டைரக்டா இந்த முழு ஞானங்கள் நீங்க கிடைக்கணும்னா நீங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போகலாம். ஏன்னா ஏதோ ஒரு காலத்துல நீங்க இந்த ஞானம் சார்ந்த கோயில் உள்ள தெய்வங்களாக இருந்தா, ஏன்னா இந்த ஞானம்லாம் எல்லாருக்குமே டச் ஆகாது. கோயில் உள்ள தெய்வங்களுக்கு தான் டச் ஆகும். ஏன்னா அவங்க தான் இப்படிப்பட்ட வீடியோலாம் பார்க்கும்போது ஆகா என்னுடைய பரமாத்மா பரமபிதா என்னை பார்க்க வந்துட்டு இருக்கிறாரு, என்னுடைய ஆன்மீக பரிவாரம் என்ன தேடுறாங்க, எனக்காக சொர்க்கம் காத்துட்டு இருக்குது, நான் தான் மறுபடியும் ஸ்ரீமன் நாராயணர் ஆக போறேன், நான் மறுபடியும் பெருமாளாக போறேன், நான் மறுபடியும் அம்மனாக போறேன், கோயில் உள்ள மற்ற ஒரு சில காட்டு கோயில்கள் தெய்வங்களாக போறேன் இப்படி சொல்லிட்டு தன்னைத்தானே புதுப்பிச்சுப்பாங்க. ஏன்னா கோயில் உள்ள தெய்வங்களுக்கு தான் இந்த ஞானங்கள் கிடைக்கவும் செய்யும். ஏன்னா அவங்க தான் மறுபடியும் புதுசாக இந்த உலகத்தை அவங்க ஆள போறாங்க. சரி, அப்ப நாட்டை ஆண்ட நாடாழ்வார்களாக ஆக போறாங்க, நாட்டை ஆள போறாங்க. சரி, அப்போ இந்த இயக்கம் மூலமாக பிரம்மகுமாரிகள் மட்டும்தான். மற்றபடி அஞ்ஞான ஆத்மாக்கள் அந்த ஞானம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கவும் செய்யாது. அவங்களுக்கு இப்படி ஒரு ஆன்மீக இயக்கம் இருக்குங்கிறதே தெரியாது. கோயில் உள்ள தெய்வங்கள் தான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் மறுபடியும் இந்த ஞானம் கிடைக்கும். அவங்க தான் மறுபடியும் உயர்ந்த நிலைக்கு வராங்க. ஏன்னா அவங்க தான் கீழான நிலைக்கு வந்தாங்க. இனி மறுபடியும் இந்த இயக்கம் மூலமாக உயர்ந்த நிலைக்கு போவாங்க. அவங்க கோயில்களில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, மற்ற மதம் மற்ற தர்மங்கள் சார்ந்து இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பட விளக்கங்கள் எல்லாம் பிரம்மகுமாரிகள் பற்றி யாராவது சொல்லி கேள்விப்பட்டாலோ அவங்களுக்கு டப்புன்னு பசுமரத்தாணி போல புத்தியில பதிஞ்சிரும். இதை பார்த்தவொன்னே அவங்க வந்து விழித்துக் கொள்வார்கள். விழிச்சுக்கிட்டது மட்டும் கிடையாது, டைரக்டா அந்த சென்டர், நான் சொல்றேன் அந்த சென்ட்ரல் லொக்கேட்டர்ல போய் பிரம்மகுமாரிகள் எந்த நாட்டுல அவங்க இருந்தாலும் சரி டைரக்டா அவங்க நியர்பை இருக்கக்கூடிய பிரம்மகுமாரினுடைய அட்ரஸுக்கு டைரக்டா அவங்க போய் நன்மை அடைந்து கொள்வார்கள். இன்னும் 10 வருடங்கள் தான் இருக்கு. மற்ற ஆத்மாக்கள் இந்த ஞானங்கள்லாம் கிடைக்காது. கோயில் உள்ள அந்த ஸ்ரீமன் நாராயணர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா மனிதர்களுக்கு அந்த இன்ஜினியரிங் படிப்பு, டாக்டர்கள் படிப்பு, இப்படி மனிதன் இப்படிப்பட்ட படிப்புகள் மூலமாக ஒரு சில பதவிகள் அடையறாங்கள, அதே போல மனிதன் நாராயணர் ஆகிறதுக்கு ஒரு படிப்பு இருக்கு. மனிதனும் தெய்வமாகலாங்கிற அந்த சாத்வீக உண்மையை பிரம்மகுமாரிகள் தான் கற்பிக்கிறாங்க. எல்லா நாட்டிலையுமே இருக்கிறாங்க. யாரும் இந்த ஞானத்தை சொல்லலன்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க கேட்கலன்னு வேணா சொல்லிட்டு போகலாம். இந்த இயக்கத்தை கடவுள் பரமாத்மா தான் வந்து வழி நடத்துற. நம்ம பாரதம் தான் சொர்க்க பூமியாக இருந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய சிறப்பு. பாரதத்தினுடைய ஒரு பகுதி தான் அந்த நிலைக்கு வரப்போகுது. இப்பவும் சொல்லப்படக்கூடிய அந்த உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசத்துல சொன் போத்ராங்கிற மலைப்பக்கம் தான் அது வரப்போகுது. அது டெல்லிங்கிற பெயரிலும் அது மேபி மாறி வரலாம். ஏன்னா நிறைய மாற்றங்கள் நிகழும். அப்போ அப்படி பொன்னுலக பாரதமாக நம்ம பாரதம் தான் வரப்போகுது. இது ரிப்பீட்டடு. இப்போ ஏதோ ஒரு காலத்துல இந்த ஞானம் கிடைத்தால்தான் இப்ப மறுபடியும் கிடைக்கும். ஓகேவா? அப்போ வேற ஆத்மாக்களுக்கு இது கிடைக்காது. ஏன்னா போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைம் இதே நேரம் என்ன நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லா கல்பத்துக்கும் இதே டைம் இதே நேரம் அப்படிதான் நடக்கும். அந்த அளவுக்கு 5000 வருடம் பிக்ஸ்டா இருக்கு இந்த உலக நாடகம். சரி, இதனுடைய முழு விளக்கங்கள்
நீங்க இப்போ சிம்பிளா பார்த்துருக்கிறீங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பட விளக்கங்களோட விளக்கங்கள் கொடுக்கலாம். டைரக்டா சென்டர் போங்க. இதை பார்த்துட்டு சும்மா பக்தி மட்டும் செய்யாதீங்க. பக்தியில எதுவும் கிடைக்க போறது கிடையாது. இந்த பிரம்மகுமாரிகள் எல்லாருமே பல பிறவிகளாக பக்தி செஞ்சு ஓஞ்சி போய் இருக்கிறாங்க. புதுசாலாம் கிண்டிலாம் பக்தி தயவு செய்து செய்யாதீர்கள். நானுமே நிறைய பேரை பார்க்குறேன் பக்தி செய்யறாங்க. பக்தி எப்படி செய்யறாங்க? ஹஸ்பண்ட் 4 மாசம் ஆயிருக்கும் இறந்துருப்பாரு, கோயில சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்துல 1000 மருமகள் மாமியார் சண்டைலாம் நடக்குது, கோயில போய் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. எதுக்கோ தெரியல. எதை சாதனை பண்றதுக்கு? அவங்க தன்னுள் மாற்றம் வராத வரைக்கும் நீங்க வெளியே மாற்றங்கள் தேடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரி, அப்போ நீங்க டைரக்டா தன்னை பற்றிய உயர்வான எண்ணங்கள் வைங்கன்னா, நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, நிறைய பேருக்கு கேன்சர் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா மனதளவுல நம்ம ஸ்ட்ராங்கு கிடையாது. அப்ப நம்ம மனதளவுல ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ நீங்க ஸ்ட்ராங் ஆகுறதுக்காவது நீங்க இந்த பிரம்மகுமாரி இயக்கத்துல மனவள கலையை நீங்கள் அடைந்தே தீரணும். அப்போ மனதை வளப்படுத்திக்கணும். நீங்க பேய் பிடி பிசாசு பிடி எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப பயங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த பயங்கள்லாம் எப்படி விட்டு போகும்? நீங்க மனதளவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனதளவுல உள்ள ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்கு, பேயெல்லாம் அடிச்சு விரட்டிடுவாங்க. அப்ப நீங்க வீக் ஆகும் போது உங்களுடைய மனதை கடுமையாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மனமாக, நீங்க நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னா நீங்க கடின மனம் கொண்டவர்களாக இருக்கணும். சரி, ஓம் சாந்தி.